முள்ளிவாய்க்கால் தரணி எங்கும் கிளை பரப்பி தாய் நிலத்தில் வேர்கொண்ட தமிழினத்தின் அடையாளமாய் கண்டங்கள் பலவிருந்தும் ஈழ வரைபடத்தின் மேல் முகப்பில் கட்டாம் தரையும் மணல்மேடுகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பச்சை காடுகளும் கொண்ட இந்த பிரதேசத்திற்கு மட்டும் அப்படி என்ன கவிச்சிறப்பு? உள்ளெழுந்த கேள்விக்கு பதில் தேடி திகைத்துப் போனேன். அது வெறும் ஊரல்ல. நிலங்களை பகுத்தாய்ந்து இலக்கியத்தில் புவியியல் சொன்ன தமிழில் இன்றும் இனியும் இப்பெயரை பாடாமல் எந்த இலக்கியமும் முழுமை பெற முடியாது. நிலம் தொலைத்து புலம் பெயர்ந்தகம் தலைமுறைகளின் தனித்துவமான அடையாளம் அது. மானுடத்தின் கோர முகத்தை, மானுடத்தின் தீரா சோகத்தினை வெளிப்படுத்தும் நினைவு சின்னம் அது. 2009 மே மாதத்தின் இதே நாட்களில் தமிழர் குருதியினால் குளித்து அந்த மண் தன்னைத்தானே உரமேற்றிக் கொண்டது. முள்ளிவாய்க்காலில் தர்மம் அன்று தலை காத்திருக்கவில்லை, தலை குனிந்து நின்றது. அதர்மத்தின் கோலோச்சுதலில் எத்தனை மனிதர் இருப்பிழந்தார், எத்தனை மனிதர் உறவிழந்தார், எத்தனை மனிதர் கனவிழந்தார். முள்ளிவாய்க்கால் ஆறறிவின் சிற்றறிவு, முள்ளிவாய்க்கால் நாகரிகத்தின் அநாகரிகம், முள்ளிவாய்க்கால் சிந்திக்கும் உலக மாந்தரின் சீரழிவு. ஆனால் இனி முள்ளிவாய்க்காலின் மௌனம் சுதந்திர வேட்கையின் தர்ம நாட்டத்தின் புரட்சி கீதம். முள்ளிவாய்க்கால் வீழ்ச்சியின் எழுச்சி, நந்தி கடலோரத்து கலங்கரை விளக்கம். உலகம் பரவிய தமிழர்களின் வேர்புதைந்த தேசம் அது. இனி அதுவே ஒளியூட்டும், அதுவே வழிகாட்டும்.